வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட அம்மா வந்து தேங்காய் பாலில் ஒரு பிரியாணியாக சோறுன்னு செய்கிறவோ அதை இந்த சிஸ்டரின்லோ செய்து காட்ட சொல்லி கேட்டிருக்கிறா. அதால் நான் செய்ய போனேன். அதுக்கு நான் சீரக சம்பா அரிசி இந்த ரைஸ் குக்கருக்கு வர சுண்டால் 4 சுண்டு எடுத்துருக்கேன். அதை விட தேங்காய் போடுறேன். நான் அளந்துட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு வேண்டி நான் போட்டுருக்கேன். 4 சுண்டு எடுத்து தண்ணி விட்டு வடிவாக கழுவி எடுக்கணும். முதல் கழுவி எடுத்த அரிசியை தண்ணி நல்லா வடிஞ்சு வரும் வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இந்த வடியிலேயே அப்படியே நல்லா வடிய விடணும். முதல் வடியை விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு பார்ப்போம். வடிய வச்ச அரிசியை இன்னும் அதில் தண்ணி ஈரத்தன்மை இருக்கும். அதுக்காக வேண்டி நாங்கள் கிச்சன் டவலில் வச்சு அந்த ஈரத்தன்மையை நாங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசியை ஈரத்தை இதில் ஒரு 5 நிமிஷம் சுற்றி நல்லா எடுத்து வைக்கிறது மூலமாக அந்த அரிசியை ஈரத்தன்மையை நாங்கள் எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் இதை ஒரு சுற்றி ஈரம் போகும் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இந்த கிச்சன் டேபிளில் நாங்கள் வைப்போம். இந்த சோத்துக்கு 500 ml தேங்காய் பால் எடுக்கிறேன். இதோட மிச்சத்துக்கு தண்ணி கலக்க போகிறேன். 1 கப் சம்பா அந்த அரிசிக்கு 2 கப் தண்ணி விடணும். அதன்படி எல்லாமே 8 கப் தண்ணி எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு காட்டுறேன். ரைஸ் குக்கர் ஆன் பண்ணி நான் இதுக்குள்ள ஒரு மேசக்கரண்டி அளவு நெய் சேர்க்குறேன். கட்டியாக இருக்கிறபடியாக இருக்குது. ஒரு மேசக்கரண்டி அளவு நெய் சேர்ப்போங்க. அரிசியை நாங்கள் இப்போ டிச்சட்டில் கொட்டுவோம். காஞ்சி பொலன்னு இருக்கிற மாதிரி இதுக்கு இப்படி இருக்கணும். அரிசி இப்படி இருந்தால் தான் ஓகே. ரைஸ் குக்கருக்குள்ள நெய் கொதிச்சுட்டுது. நாங்கள் 50 கிராம் முந்திரிய பருப்பு அல்லது கஜு, ஒரு மேசக்கரண்டி அளவு ப்ளம்ஸ், கருவேப்பிலை, ரம்பை, கருவாப்பட்டை, ஏலக்காய், 3 கிராம்பு எல்லாத்தையும் இதுக்கு போட்டு வதக்குவோம். இதோட 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி உப்பு சேர்க்குறேன். அதையும் நல்லா வதக்கி விடுவோம். கஜு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வதக்கல வந்துட்டுது. இப்போ நாங்கள் வடித்து அடுத்து காய வச்சுருக்க அரிசியை நாங்கள் வலுவாத அரிசி மாதிரி இருக்குது. அப்படி காய வச்ச அரிசியை இதுக்குள்ளே போட்டு நாங்கள் ஒரு 5 நிமிஷம் வாட்டணும். இந்த பட்டரில் இந்த அரிசி பொரிகிற மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விடணும். 5 நிமிஷம் வாட்டின பிறகு நாங்கள் அந்த எடுத்த அரிசி கப்பால் ஒரு கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி. இப்போ நான் 500 ml தேங்காய் பாலோட கொஞ்சம் தண்ணி கலந்து இல்லாமல் 8 கப் எடுத்து வச்சுக்கேன். இதை இந்த அரிசிக்குள்ளே விடணும். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ரைஸ் குக்கரை மூடி விடுவோம். எல்லாம் கலந்து ரைஸ் குக்கரில் விட்டுருக்குது. ரைஸ் குக்கர் ஓனில் இருக்குது. அவியட்டும் பார்ப்போம். சோறு அவிஞ்சிருக்கு. இந்த இலைகள் எல்லாம் கரைக்கு வந்துட்டு இன்னும் அவியணும். இன்னும் பால் இருக்குள்ளுக்குள்ள நாங்களுக்கு அந்த இலைகள் கஜுவல் எல்லாத்தையும் அதை கலந்து விடுவோம். குக்கருக்குள்ள பாருங்கள், சோறு ஒவ்வொன்றும் உதிரியாக இருக்குது. அதே மாதிரி இருக்கிற சோறும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல வடிவாக புல புலன்னு இருக்குது.